உங்க லைஃப்ல நிஜமா சந்தோஷப்படணும்டா, உண்மையான சிரிப்பு வரணும்டா, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் லைஃப் நல்ல கொண்டாடும். வாழ்க்கையில எதுவுமே இல்லாம ஒரு சின்ன குடிசையில் இருந்தால் அது ரொம்ப பெரிய நிம்மதியா நிற்கும் என்பதை மறந்துடாது. சின்ன குடிசையில ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, எதுவுமே இல்லை, அந்த ஊடு நிறைய மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருந்துச்சு. வாஷிங் மெஷின் அந்த பக்கத்துல, இந்த பக்கத்துல கிரைண்ட் மிக்சர் நோ. ஆனா அந்த வீடுகள்ல ரசூலுல்லாஹ் கண்ட மனைவிமார்கள் எப்படி வச்சு பார்த்தாங்க, அவங்க எப்படி நடந்தாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தாங்க. ஒரு தடவை உதவியா ரசூலுல்லாஹ் போற உதவியாக 1400 பேர் ரசூலுல்லாஹ் உம்மு சலமா ரலியல்லாஹு போன பயணம் அது. உங்களுக்கு தெரியும், உம்ராக்கு போனாங்க, உம்ரா செய்ய கிடைக்கல, மக்கத்து காபிர்கள் விரட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இப்ப எல்லாருமே தலையை வலிச்சிருங்க, ஹராம் எடுத்துருங்க. சஹாபாக்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்டரியில ரசூலுல்லாஹ் சொல்லப்போக அப்படியே நிக்கிறாங்க, யார் ஹராம களையல, யார் ரசூலுல்லாஹ் கவலை வந்துட்டு. ரசூலுல்லாஹ் இதுவரைக்கும் பேச முன்னாடி செய்யறவங்க என்னாச்சு. உம்மு சலமா ரலியல்லாஹு வீட்டுக்கு கூடாரத்துக்குள்ள நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எப்பயும் வைஃபை கூட்டிட்டு போவாங்க, எந்த பயணம் போனாலும் ஏதாவது ஒரு வைஃப் வருவாங்க. என்ற வாழ்க்கையில என்றைக்கும் அந்த துணை தேவை. சோ போய் கேட்கிறாங்க வைஃப், என்ன வாழ்க்கைன்னு பாருங்க, என்ன கேட்கிறாங்க தெரியுமா? நான் சொல்றேன், அவங்க யாருமே செய்யறாங்க இல்ல, என்ன சொல்றீங்க உம்மு சலமா? வைஃப் சொல்றாங்க, யார சொல்லலாம், நீங்க யாராத்த கிடைங்க, நீங்க மொட்டை அடிங்க, அது சும்மா நடக்கும், யார சொல்லலாம். ரசூலுல்லாஹ் அவங்க சொன்ன மாதிரி செய்யறாங்க, அவ்வளவு பேரும் அதை செஞ்சுட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனைவிமாரோட ரசூலுல்லாஹ் லைஃப் எப்படி இருந்துச்சு, முக்கியமான கட்டங்கள்ல மஷூரா எப்படி பண்ணினாங்க.